எலான் மஸ்கை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். $1 மில்லியன் ஒரு மனுஷன் சொந்தக்காரரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 95 லட்சம் கோடின்றது எவ்வளவு பெரிய நெட்வொர்த். 95 லட்சம் கோடின்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட். ஆனா நம்மளோட தமிழ்நாடு கடன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 13 லட்சம் கோடி தாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா 95 லட்சம் கோடின்றது நம்மளோட இந்தியா கடனோட பாதிக்கு பாதி கம்பேர் பண்ணலாம். நம்ம இந்தியாவோட கடனை நம்ம பாதி கடன் அடைச்சிடலாம். 95 லட்சம் கோடின்றது அவ்வளவு பெரிய அமௌண்ட். தென் இவர் யாரு, இவ்வளவு கடந்த அந்த பாதைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மனுஷன் லக் இல்லாம ஜெயிச்சா எப்படி இருக்கும் அதையும் பத்தி பார்க்கலாம். லக்குன்றது பேசிக்கா இருந்தது தேவையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவைதான். ஆனா லக்கே இல்லாம ஒரு அடிக்கும் லக் இல்லாம ஏகப்பட்ட தாட்டி தோத்து ஏகப்பட்ட தடவை ஃபெயிலியர்ஸ் மட்டும் பார்த்து நியூஸ் எல்லாம் கேட்டு என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, தன்னோட ஒய்ஃப் எல்லாருமே விட்டுட்டு போய் எப்படி ஒரு மனுஷன் சக்சஸ்ஃபுல் ஆக முடியும்? இந்த வீடியோ ரொம்ப ட்விஸ்டா இருக்குல்ல. இந்த வீடியோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்க பிளாக் டிஷர்ட். நம்ம மூவி இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 1971 இவர் பிறக்கிறாரு சவுத் ஆப்பிரிக்கால. பிறக்கும் போது அவங்க அம்மா மாடல், அவங்க அப்பா கொஞ்சம் இன்ஜினியரிங்கா இருக்காரு. தென் இவங்க ரெண்டு பேரும் தான் அவங்க ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான குடும்பத்துல எலான் மஸ்க் பிறக்கிறாரு. அவரோட இன்ட்ரோவர்ட், எந்த விஷயத்தையுமே கூச்சப்படாம பேசுறதோ கூச்சப்படாம பழகிறதோ அவருக்கு அந்த மாதிரியான எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷன் போய் நம்ம சகஜமா பேசுவோம், என்னங்க செய்ய எதுங்க செய்யுங்க நல்லா இருக்கீங்களா சொல்லி நம்ம சகஜமா பேசுவோம். நம்ம அந்த மாதிரியான இதுதான். பட் ஆனா சில பேர்லாம் இன்டர்வியூ சொல்லி பேசக்கூட மாட்டாங்க, கொஞ்சம் தயக்கப்படுவாங்க. என் ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டா கூட ஒரு பஸ்ல போனா கூட டிக்கெட் கேட்கறதுக்கு கூச்சப்படுவான். டிக்கெட் கேட்பாரு கண்டக்டர், அப்ப மட்டும் தான் டிக்கெட் எடுப்பான். இவ்வளவு நேரம் நான் வாயில குளக்கட்டியா வச்சுக்கன்னு சொல்லி அவரே வைவாரு. இப்படிப்பட்ட இன்டர்வியூ தான் எலான் மஸ்க். இப்படிப்பட்டவர்கிட்ட எப்படி பழகிறது என்னன்னு தெரியாம ஸ்கூல்ல கூட பசங்க கூட சரியா பேசக்கூட மாட்டாரு. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் அவர் வளர்ந்துகிட்டு இருக்காரு. இப்படி வளரும் போது ஸ்கூல் டைம்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் கூட மிஸ் பண்ணிட்டாரு. டீச்சர்கிட்ட சொல்றதுக்கு கூச்சப்படுறாரு. தென் அப்பதான் ரேகிங் நடக்குது. அவரை போட்டு என்னென்ன பண்ண முடியுமோ பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் மாடியில் ஏற ஸ்டெப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்கூல்ல படிக்கட்டு, அந்த படியில இருந்து அவரை தள்ளி விட்டு தென் கேலியும் கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்துறாங்க. இதெல்லாம் பொறுத்துக்கின்ற மனுஷன் வீட்டுல பேசும்போது தன்னோட அம்மா அப்பாட்ட அதை பத்தி சொல்லலாம்னு சொல்லி வீட்டுக்கு வரும்போதுதான் அப்ப ஒரு விஷயத்த பாக்குறாரு. அம்மா அப்பா ரெண்டு பேரும் சண்டை போட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு இங்க இருந்து நாங்க போறோம்னு சொல்லி வெளியே போகும்போது தென் எலான் மஸ்க் அப்ப பார்த்து கண்களை நிற்கிறாரு. தென் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. பட் ஆனா அவர் கேமிங்னா ரொம்ப பிடிக்கும். அந்த சிச்சுவேஷன்ல அப்பா அம்மா ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டு தனியா போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் டாடிட்ட போய் பேசுறாரு, தன்னோட மனசு இருக்க கவலை எல்லாத்தையும் பேசுறாரு. எப்ப நான் அந்த மாதிரி படிக்க போறேன்பா, எனக்கு ஒரு லேப்டாப் தேவைப்படுன்னு சொல்லி கேட்க உடனே தன்னோட அப்பா என்ன பண்றாரு, லேப்டாப் வாங்கி கொடுக்குறாங்க. அதை வச்சுக்கிட்டு தன்னோட என்னென்ன கேம் விளாட முடியுமோ அந்த கேம்ல விளாட ஆரம்பிக்கிறாரு. சின்ன சின்ன கேம்ல இருந்து ஏகப்பட்ட கேம் விளாட ஆரம்பிச்சு அந்த கேம் எப்படி நம்ம உருவாக்கலாம்னு சொல்லி தென் ஐடியா வச்சு ஸ்விட்ச் பண்ணி தென் கேம் இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம ஆரம்பிப்போம், ஒரு கேம் உருவாப்போம்னு சொல்லி தன்னோட டீச்சர்ட்ட போய் கேட்கறாங்க. இந்த மாதிரி கேம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எனக்கு கோடிங் சொல்லித்தாங்க, நான் ட்ரைனிங் பண்ணி நான் கொஞ்சம் கத்துக்கிறேன், கேமிங் பத்தி கத்துக்கிட்டு அனலைஸ் பண்ணிட்டு நான் ஒரு கேம் நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி டீச்சர்ட்ட கேட்கும்போது டீச்சர் கம்முன்னு இருந்துட்டு, எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது தம்பி, நீ போய் என்ன பண்ணனா கோடிங் தெரியல ஒரு டீச்சரை பிடிச்சி நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்றாங்க. இப்பதான் இந்த விஷயத்தை நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம டீச்சருக்கு தான் நம்ம எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கோடிங் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு கோடிங்கை கத்து முடிச்சக்கப்புறம் தன்னோட 19 வயசுல என்ன பண்றாருன்னா அந்த கேம் உருவாக்குறாரு. தென் நீட்டா பர்ஃபெக்டா உருவாக்கி அது $2 விற்கிறாரு. அந்த கேம் பேர் என்னன்னா பிளாக் ஸ்டார்னு சொல்லி இந்த கேம் $2 விற்கிறாரு. அது வித்தக்கப்புறம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. ஒரு பிசினஸ் மேன் மாதிரி அவர் செயல்பட்டு இருக்கிறது தன்னை அப்பதான் புரிய ஆரம்பிக்குது. நம்ம ஒரு கேம் டெவலப் பண்ணி நம்ம கேம் வித்துருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்மள ஆச்சரியப்படுறாரு. அப்பதான் பிசினஸ் மேன் அவருக்கு ரொம்ப ஊற ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட அவருக்கு 28 வயசு ஆகும்போது ஒரு ஆன்லைன் மூலமா எப்படி நம்ம பணத்தை மித்தவங்களுக்கு மாற்றி கொடுத்து டிரான்சாக்ஷன் பண்றது அப்படின்னு சொல்லி தன்னோட ஒரு ஐடியா வருது. அந்த ஐடியாவை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் கிட்ட அவர் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. 1.5 பில்லியன்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட். இப்ப அந்த மாதிரி அமௌண்ட் தான். அப்ப ரொம்ப அதிக ஹையான அமௌண்ட். அப்ப அந்த கம்பெனியை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. அதான் பேபால்ன்ற கம்பெனியை நம்ம கடைக்கு போனா இல்ல மார்க்கெட் போனோம்னா காசை வச்சுதான் நம்ம பரிமாறுவோம். ஆனா ஆன்லைன் மூலமா பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். இது கையாண்டு பேபால்னு சொல்லி நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. ஒரு மனுஷன் பாருங்க, கேமிங் இண்டஸ்ட்ரியில் நுழைச்சு தென் இவ்வளவு பெரிய பேபால்னு சொல்லி நிறுவனத்தை ஆரம்பிச்சு அந்த நிறுவனத்தை விற்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு. அப்படி விற்கும் போது யார்கிட்ட விற்கலாம்னு சொல்லி யோசிக்கும் போது அமேசான் வராங்க. அமேசான் இ-காமர்ஸ் பிசினஸ்னால எங்களுக்கு தேவைப்படுது, நாங்க கூட அதை வாங்கிக்கிறோம். ஒரு ஆர்டர் டெலிவரி பண்றாங்கன்னா தென் ஆன்லைன் மூலமா பணத்தை அனுப்புறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க ஆரம்பிச்ச அந்த பேபால்ன்றது எங்களுக்கு பர்ஃபெக்டா பொருந்தும், நாங்க அதை வச்சுக்கிறோமே அப்படின்னு சொல்லி அப்போ இந்த இதை விற்கிறாரு. 1.5 மில்லியன் கிட்ட அதை விற்கிறாரு. தன்னோட கைக்கு இதை வச்சு கொஞ்சம் பெரிய பில்டப்பா பண்ணுவோம், பெரிய ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிப்போம்னு சொல்லி அப்படி ஆரம்பிக்கும் போது அப்போ அவருக்கு மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜ் மூலமா கொஞ்சம் ஒரு குழந்தை பிறக்கிறாங்க. அப்படி பிறந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம டெஸ்லான்னு சொல்லி ஒரு கார் எடுத்து மேல நம்மளோட காசை எல்லாத்தையும் நம்ம போடுவோம், என்னவாச்சும் ஆகும், நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான இது ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மூலமா இதை நம்ம பண்ணுவோம்னு சொல்லி டெஸ்லான்ற கார் கம்பெனி மேல தன்னோட பணத்தை போறாரு. தென் அப்பதான் அவருக்கு புரிய வருது அது ஃபுல்லாமே டிராப் ஆர்க் ஆகி தென் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்பதான் தன்னோட துறை உணர ஆரம்பிச்சாரு.
நம்ம பண்ணது கரெக்ட் தான், ஆனால் நம்ம எப்போ பண்றோம் தான் கரெக்டாக பண்ணாமல் இருக்கோம். இது கொஞ்சம் நம்ம பெட்டரா பண்ணுவோம், இது இருக்கட்டும் ஓரமா, நம்ம வந்து ஸ்பேஸ் எக்ஸ் சொல்லி தனியாக நம்ம ஆரம்பிப்போம், செவ்வாய் கிரகத்துக்கு வந்து நம்ம மனுஷனை வந்து அனுப்புவோம்னு சொல்லி அப்போ வந்து யூனிக்கா யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போது தன்னோட ஒய்ஃப் இருந்துகிட்டு என்ன பண்றாங்கன்னா, லூசாயா நீ இதெல்லாம் அப்படி படிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ண பாக்குறாங்க. செவ்வாய் கிரகத்துக்கு யாராச்சும் மனுஷன் அனுப்புவாங்களா? இப்ப இருக்க ஜென்ரேஷன் யோசிச்சு பாருங்க, நீங்க செவ்வாய் கிரகத்துக்கு போக விரும்புவீங்களா? ஏன்னா வந்து இப்ப இருக்கிற நம்ம உலகத்துல வந்து இதை திருத்தவே வழி இல்லையா, நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் ஆனா வந்து ஒரு யூனிக்கா யோசிக்கிறாருங்க, இங்கே நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு எல்லா மனுஷனையும் கூட்டு போவோமே, தென் வந்து இங்க இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாத்தையும் அங்க நம்ம கலெக்ட் பண்ணி அங்க கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ராக்கெட் வந்து தன்னோட மொத்த காசையை வந்து ஏகப்பட்ட காசு இருக்கிறதா மொத்தமா திரட்டி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பில்லியன் நினைக்கிறேன் எல்லாத்தையுமே கொடுத்து ராக்கெட் வந்து ரெடி பண்றாரு. அப்படி ரெடி பண்ணும்போது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தன்னோட ஒய்ஃப் என்ன சொன்னாங்களோ அதே தான் மறுபடியும் சொல்றாங்க, நீ ஒரு ஃபெயிலியர், பாத்தியா நான் சொன்னேன் நீ கேட்கல, நீ லூஸ் தனமா பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பில் பண்ணி அவங்கள்ட்ட வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்படி போனதுக்கப்புறம் தென் கணக்குலங்க அந்த மனுஷன் வந்து நின்ட்டாரு. தன்னோட ஒய்ஃபு தன்னோட பிள்ளைய எல்லாருமே அவர் விட்டு போயிடுச்சு. தன் காசு கூட அவர்கிட்ட சுத்தமா கிடையாது. 2வது ராக்கெட்டு 3வது ராக்கெட் சொல்லி இந்த மாதிரி விடுவோம்னு சொல்லி தனித்தனியா வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி 2-3 ராக்கெட் விட்டு மறுபடியும் ஃபெயிலியர் ஆகுது. தென் எல்லா ராக்கெட்டுமே தன்னோட கண்ணு முன்னாடி வெடிச்சு செதறுது. ஃபர்ஸ்ட் ராக்கெட் விடும்போது வெடிச்சு செதறது, கண்ணு முன்னாடியே வெடிச்சு செதறும் போது அவர் பார்த்து கண் கலங்கி நிற்கும் போது ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தியா நீ தோத்து போவ வாழ்க்கையில சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒய்ஃப் ஆனது இந்த மாதிரியான முட்டாள் கூட நான் இருக்க முடியாது, செவ்வாய் கிரகத்துக்கு போய் மனுஷன் யாராச்சும் அனுப்புவாங்களா, இது ஒரு ஃபெயிலியரானது அப்படின்னு சொல்லி அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. தன்னோட பசங்க குழந்தைங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து கூட்டிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. தென் அப்படி போகும்போது கண்கலங்கி நின்ட்டாரு. ஒரு ராக்கெட் தானே அது மாதிரி பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நம்ம தொடர்ந்து இதை பண்ணுவோம்னு சொல்லி மறுபடியும் வந்து ட்ரை பண்றாரு. அப்படி பண்ணும்போது தன்னோட ஃபேமிலி சொந்தக்காரங்க அது மட்டும் இல்லாம தெரிஞ்சவங்க யார்ட்டும் கடை வாங்கணுமோ எல்லாத்தையும் கடை வாங்கி 2வது ராக்கெட் 3வது ராக்கெட் சொல்லி தனித்தனியா விடுறாரு. ஏகப்பட்ட ராக்கெட் வந்து தன்னோட கண்ணு முன்னாடி வெடிச்சு செதறது. பேங்க்ல போய் கடன் வாங்கி மறுபடியும் ஒரு 3வது ராக்கெட்டை வந்து விட பாக்குறாரு, மறுபடியும் வந்து வெடிச்சு செதறது. இதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ராக்கெட் வந்து நம்ம ஆரம்பிச்சோம், செகண்ட் ராக்கெட் ஆரம்பிச்சோம், ஏகப்பட்ட ராக்கெட்டை வந்து நம்ம தனித்தனியா வச்சு ஏகப்பட்ட ராக்கெட் வந்து வெடிச்சு சதறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல வந்து கேள்வி கேட்கறாங்க. இங்க பாருங்க ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டாங்க, 3 ராக்கெட் கண்ணு முன்னாடி வெடிச்சிருச்சு, உங்களோட பசங்களை கூட உங்களோட மீட் போய் நீங்க சந்தோஷமா பேச கூட முடியாது, இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நீங்க மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல வந்து கேட்கறாங்க. தன்னோட கண் கலங்கி நின்று ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த வார்த்தை என்னன்னா, நான் என்கிட்ட எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனி இழக்கிறதுக்கு என்ன எதுவுமே கிடையாது, ஆனா என்கிட்ட இருக்கிற வளரும்னு நினைக்கிறேன் அந்த திறமையை மட்டும் என்கிட்ட இருந்து யாராலையும் அழிக்க முடியாதுன்னு சொல்லி தென் மறுபடியும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அப்போ மறுபடியும் பண்றாரு. அப்படி பண்ணும்போது தென் ராக்கெட் ஆனது சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. மறுபடியும் பேங்க்ல போய் கடன் வாங்கி கடைசியா விடுறாரு. விடும்போது சக்சஸ் ஆயிடுச்சு. இப்படி சக்சஸ் ஆன உடனே நாசாட்ட வந்து ஒரு ஃபோன் கால், இந்த மாதிரி வந்து எங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் இருக்கு, நீங்க எனக்கு பண்ணித்தாங்கன்னு சொல்லி அப்போ ஒரு ஃபோன் கால் வந்துச்சுங்க. தென் பீக்குக்கு போயிட்டாரு. எப்படி பாசிபிள் ஆச்சு நீங்க நினைச்சீங்கன்னா, இதுல ஒரே ஒரு ட்ரிக் தான் இருந்துச்சு, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு ராக்கெட் வந்து ரெடி பண்றாங்க, இங்க இருந்து ராக்கெட் போகுதுன்னா திரும்ப ரிட்டர்ன் வராது, பேசிக்கா அதான் உண்மையானது. ஆனா இவர் யோசிச்சது கொஞ்சம் யூனிக்கானது, ராக்கெட் அங்க போச்சுன்னா திரும்பி ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சாரு. அதே மாதிரி ராக்கெட் போச்சு, திரும்பி ரிட்டர்ன் வந்து கரெக்டா வந்து லேண்ட் ஆச்சு. தென் பர்ஃபெக்டா வந்து முடிச்சு காமிச்சு வெற்றிகரமா சக்சஸ்ஃபுல் ஆனாரு. தென் நாசாட்ட இருந்து பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அங்கிருந்து ஒரு ப்ராஜெக்டை பிடிச்சி வாழ்க்கையில முன்னேற நினைச்சாரு, முன்னேறிக்கிட்டு தான் இருக்காரு இப்போ வரைக்கும். தென் இந்த ஸ்டோரியில நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, தென் வாழ்க்கையில தோக்கலாம், தப்பே கிடையாது. வாழ்க்கையில தோத்தாதான் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும். முக்கியமா வந்து பேசிக்கா தெரிய ஆரம்பிக்கிறது இது மட்டும்தான். வாழ்க்கையில தோத்து பழகுங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு தோக்குறானோ வெற்றிக்கான கதவு வந்து கண்ணு முன்னாடி தான் இருக்கும். தோத்துக்கிட்டே இருங்க, கவலையப்படாதீங்க. இருந்து பேசிக் என்ன புரியணும்னா, லக்குன்றது இம்பாசிபிள், அதெல்லாம் வந்து ஃபுல்லான விஷயம், அதை விட்டுத்தாருங்க. தென் ஏகப்பட்ட தடவை தோத்த மனுஷங்கிட்ட தான் போய் எப்படி சக்சஸ்ஃபுல் ஆனீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, தென் அதுதான் மிகப்பெரிய பெயினே அவர் வாய் திறந்து சொல்றதே. ஓகேவா? இந்த ஸ்டோரியை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மனுஷன் வந்து தோத்துக்கிட்டே இருந்து ஏகப்பட்ட தடவை ட்ரை பண்ணி 3 தடவை ராக்கெட் விட்டுருக்காரு. அந்த 3 தடவை ஃபிளாப் ஆகி கண் முன்னாடி வெடிச்சு செதறது. ஒய்ஃப் விட்டுட்டு போய் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. தென் டெஸ்டான்னு சொல்லி கார் கம்மி ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி அதுவும் ஃபிளாப் ஆயிடுச்சு. தன்னோட சொத்து பேக்ரவுண்டு ஏகப்பட்ட தடவை வந்து கடனை வந்து அடமானம் வச்சு ஏகப்பட்ட தடவை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் வந்து இன்டர்வியூ வேற. இந்த இன்டர்வியூ வந்து கணக்கிலங்க அந்த மனுஷன் நின்ட்டாரு. இதுதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இதான் நான் மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு அந்த மனுஷன் வந்து கண்டிப்பா நம்ம வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும், நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் பண்றாரு. அவர்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறாங்க அந்த இன்டர்வியூல. அது என்ன கேள்வினா, ஃபர்ஸ்ட் டைம் தோத்துட்டீங்க, செகண்ட் டைம் தோத்துட்டீங்க, தேர்ட் டைம் தோத்துட்டீங்க, இப்போ 4th டைம் ட்ரை பண்ண போறீங்க, எந்த நம்பிக்கை இருக்கு உங்க மேலன்னு சொல்லி அந்த இன்டர்வியூல இருந்து கேட்கறாங்க. ஆனா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாங்க, 10 டைம் தோத்தாலும் பரவாயில்ல, என் வெற்றி எனக்கு தெரியும், நான் ஜெயிக்கும் நினைச்சிட்டேன்னா ஜெயிச்சே தீர்வேன்னு சொல்லி மூவ் ஆன் ஆகிறாரு. இந்த மனுஷனை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இப்ப கூட நினைச்சு பாருங்க, கொஞ்சம் கிரேசியா இருக்கும். செவ்வாய் கிரகத்துல போய் நம்ம வாழ முடியுமான்னு நம்ம யோசிக்கிறதே கொஞ்சம் கிரேசியா இருக்கு. ஏகப்பட்ட தடவை தோத்து போய் நம்மளுக்காண்டி, வேற யாருக்காண்டி இல்லைன்னா நம்மளுக்காண்டி வந்து செஞ்சு ஏகப்பட்ட தடவை ஃபெயிலியர் ஆயிடுச்சு.
தென் இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தோத்தாதான் வெற்றிக்கான கதவு என்னன்னு தேடுறதுக்கான வழி தெரியுன்றதை வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான ஒண்ணு இதுதான். ஓகேவா? தோத்தாதான் வெற்றிக்கான கதவு என்னன்றதை தேட முடியும். தோக்க ஆரம்பிங்க, ஜெயிக்கிறதுக்கான கதவு உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கும். ஜெயிச்சிருவீங்க. மற்றும் இந்த ஸ்டோரி முடியுது. என் கூட சேர்ந்து டிராவல் பண்ண நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணலாம். ஓகேவா? இங்கிருந்து நான் டேக் கேர் பண்ணி நான் இங்கிருந்து கிளம்புறேன். பாய். When you had that third failure in a row, did you think, I need to pack this in? Never. I don't ever give up.